வெல்கம் டு சென்னை சார். கேட்டிருந்தா நல்ல போட்டோவா கொடுத்துருப்பேனே. சார் உங்க ஃபைல பார்த்தேன் சார். 6 டிரான்ஸ்ஃபர், 4 ப்ரொமோஷன், 37 என்கவுண்டர். உங்களுக்கு கீழே வேலை செய்யறது இந்த தொப்பில இருக்கிற 3 சிங்கம் மட்டும் இல்ல சார். தெரியாம இருக்கிற அந்த 4வது சிங்கமும் தலை நிமிர்ந்து தைரியமா சுத்தும் சார். சிட்டியில கொஞ்சம் டிராபிக் அதிகம் சார். கிரிமினல்ஸ் கூட இங்க அதிகம்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு சார். நம்ம சிட்டிக்கு இருக்கிற பெரிய தலைவலி அந்த பப்பி சார். பப்பி? நீ கெஞ்சறதே சாவுக்கு முன்னாடி தாண்டா. கொடுக்கறியா இல்ல சாவுறியா? டேய், எனக்கு சொந்தமானதை எவனாவது எடுத்துக்கிட்டான்னா அவனுக்கு சொந்தமானதை அவனையே கொண்டு வாங்குவேன். பயோடேட்டாவை பயங்கரமா சொன்னேன், ஆனா பேக்ரவுண்ட் தான் உனக்கு தெரியல. லோக்கல்ல இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னா நேஷனல் லெவல்ல இவனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அவன் தான் தாதா. இவன் பேரு முருகன். தாதாவுக்கு ஹோல் அண்ட் சோல் இவன் தான். இவன் பேரு பாட்ஷா, தாதாவோட ரைட் ஹேண்ட். இவன் தான் தாதாவோட தம்பி. தாதா கன்னுனா இவன் புல்லட். இவன் தான் தாதா, இந்த நெட்வொர்க்குக்கே ஹெட். ஹியூமன் டிராஃபிக்கிங், ட்ரக்ஸ், கேசினோஸ், மணி லாண்டரிங், வெப்பன்ஸ், இந்த மாதிரி நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் நார்மலாவே அண்டர் கிரவுண்ட்ல தான் இருப்பான். இப்போ எனக்கு உங்க மேல ஃபுல் கிளாரிட்டி வந்துருச்சு சார். நீங்க உங்களோட என்கவுண்டர் இந்த பப்பி மேல ஆரம்பிச்சு அந்த தாதா கிட்ட ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஆம் ஐ ரைட் சார்? கூல் கூல். இந்த ஸ்டார் எல்லாம் பார்த்து ரொம்ப கற்பனை பண்ணிக்காத. சின்சியரா டியூட்டியை பார்த்தோம், அப்புறம் உயிரே போயிடும். அதே சின்சியரா இருக்கிற மாதிரி பில்டப் கொடுத்தோம்னா ப்ரமோஷன் கிடைக்கும். சார் அப்படின்னா உங்களை கொல்ல ஆள் இல்லையா சார்? பொறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்பும் இருக்கும். ப்ராப்ளம்னு ஒன்று இருந்தா சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். பப்பி தாதா கதையை முடிக்கிறதுக்கு மீச முளைச்ச மிசைல் மாதிரி எவனாவது ஒருத்தன் எங்கேயாவது கண்டிப்பா இருப்பான். இந்த 5th ஃப்ளோருக்கும் 6th ஃப்ளோருக்கும் குட் மார்னிங் ரவி சார், எப்படி இருக்கீங்க? கௌதம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டர்ஸ் நல்லா தான் இருக்கு. இந்த ஃபீல்டில் உங்க கம்பெனிக்கு உண்மையிலே நல்ல பேர் இருக்கு. நீங்க பரத் கன்ஸ்ட்ரக்ஷன், பரத் ரெட்டி. பரத் கன்ஸ்ட்ரக்ஷனா லாஸ்ட் மந்த் ஒரு பிரிட்ஜ் உடைஞ்சு நியூஸ்ல வந்தது 2, நியூஸ்ல மறைஞ்சு போனது 22. நீங்க எங்க இங்க? அது ஒண்ணும் இல்ல ரவி சார், அம்பத்தூர்ல ஒரு வெஞ்சர் கட்டி முடிச்சோம். சிமெண்ட் ரேட் அதிகமா இருக்குன்னு கலப்படம் பண்ணோம். எங்களுக்கு இருக்கிற பேட் நேமுக்கு ஒரு பிளாட் கூட சேல் ஆகல. அதுக்கு இதுல ஒரு கையெழுத்து போட்டேன்னா எங்க பிளாட்டுக்கு முன்னாடி உங்க கம்பெனி போர்டை வச்சிருவோம். சேல்ஸ் பீக்குக்கு போயிடும். இந்த கையெழுத்து போடு. கழுத்து கீழே கத்தி பாயிண்ட் பிளாங்க்ல கண்ணு வச்சா தான் வேலையாக நினைச்சு வந்தேன்டா. இவன் என்னடா இவ்வளவு ஈஸியா கையெழுத்து போட்டாரு? டேய், நான் கையெழுத்து போட்ட அளவுக்கு ஈஸி இல்லடா நீ இங்க இருந்து வெளியே போறது. அப்படியா? உள்ள வந்தவனுக்கு வெளியே போக தெரியாதா என்ன? இந்த பேப்பர்ஸோட நீ கேட்டை தாண்டிட்டா அது உனக்கு தான். கேட்டா ஸ்டேட்டா? கேட்டை தாண்டினாலே ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டை தாண்டின மாதிரி தாண்டா. கிளாரிட்டியா சொல்றேன், கேட்டு. தரடா என்ன தாண்டா கேட்ட தர.
டேய் அடிச்சு தூக்குடா. யாருங்க நம்ம பையன் கையால அடி வாங்கிட்டு இருக்கா? அவனா பில்டர் பரத் ரெட்டின்னு. இங்க பாருக்கண்ணா, சிங்கத்தையும் சுனாமியும் பார்க்கும்போது ஹூ ஆர் யூ ஹவ் ஆர் யூ கேள்வி கேட்க கூடாதுடா. சிம்பிளா ஓடி போயிடணும். ஓகேவா? ஓடிப்போ. எங்கடா ஓடி போறது? இப்பவே அந்த பேப்பரை வாங்கிட்டு வெளியில போறேன் பாக்குறியா? நான் அடிப்பியா? பேப்பர்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக நான் அடிக்க மாட்டேன்டா. வேற தப்பு ஏதாவது பண்ணா மட்டும். நீ அடிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த பைத்தியக்காரன தப்பு பண்ணுவாடா. குடுறா. வாங்கடா போலாம். ஏதாவது தப்புன்னா தானடா அடிப்பேன்னு சொன்ன. எந்த தப்புமே பண்ணல, ஏன் அடிச்ச? புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிருக்கு கேடுன்னு உனக்கு தெரியாதாடா? ஏன் சிகரெட், ஏன் லைட்டர், ஏன் லங்ஸ்? உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கிறது தப்பா இல்லையா? தப்பா இல்லையா? சூப்பர். ஏப்பா டிவில 1000 ஆட் போடுவாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிக்கிறிய? யாரது? எங்க அண்ணன் தான். இவனா? என்ன பாஸ், இன்னுமா உங்களுக்கு புரியல? அவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். என்ன பண்ணாலும் அடிப்பான். மைண்ட் கேம் மாறான். உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே வேற மாதிரி நடந்துக்கிறான் பாஸ். பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டடா. அதான் நம்ம கேரக்டரைசேஷன். अंदर एक मैटर चलता, बाहर और एक मैटर चलता. புரிஞ்சுதா? இப்ப என்னதான்டா பண்ணணும்? எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. என்ன கிழிய மாட்டீங்க? பாரு ராமா, ராமனின் பக்திக்காக யுத்தம் செய்யலாம். ராம ராமா ரே ராமா, அங்க இங்க தேடிடமா, கிருஷ்ணனின் மாய ரதம் இழுத்திடுவோமா. பணம் தான் இங்கேயும் தேவை ராமா, தந்திரத்தால் யுத்தத்தை சாதிச்ச கிருஷ்ணனே. நண்பரோ எதிரியோ சாய்ஸ் இல்லை, அன்பே ஒன்றே இந்த பிரபஞ்சத்தின் மூச்சு காத்தடா. என்ஜாய் பண்ணுடா,
மாதவுக்கு சலாம் போடாதே, பாபாவுக்கு வணக்கம் போடாதே. அட பக்தனா என்றைக்கும் தலை வணங்காதே, மனசுக்கு மாஸ்க் போடாதே, யாரையும் நெருங்க விடாதே. உன் பலத்தை கண்டு பகைவனும் பூஜிப்பாரே, மழைய போல கடவுளும் வரம் கொடுப்பாரே. நீ தைரியமா போராடி வெற்றி கொள்ளடா, எதிரே அவனின் சரித்திரத்தின் பாட்டு பாடடா. சிம்பிள் லைஃப்டா, என்ஜாய் பண்ணுடா, ஹெல்பிங் நேச்சரே நமக்கு எதையும் போதும்டா. வாய்ஸோ டென்ஷனு, சின்ன ஆக்ஷனு, ஷார்ட் டைம் லைஃப் இது, சந்தோஷம் கொள்ளடா. அப்பா, வெக்கப்பட வேண்டியது நீங்களடா, நாங்க தான். அடங்க இவனுங்களும் இது என்ன கரமாந்திரன்றாது. போதும், பிராக்டிஸ் முடிஞ்சது. சார், உலகத்திலேயே கல்யாணத்துக்காக ரிஹர்சல் பார்த்த மாப்பிள்ளை நீங்க தான் சார். ஐயரே, மர்டர் பண்ணணும்னா அவன் பாடியில எங்க குத்துனாலும் அவன் செத்துருவான். ஆனா கல்யாணம்னா குங்குமத்தை நெத்தியில தான் வைக்கணும், தாலியை கழுத்துல தான் கட்டணும், மெட்டியை காலில் தான் போடணும். இட்ஸ் அ ஃபீல். அண்ணோ, அந்த ஐட்டத்தை வர வைக்கட்டுமா? முதல்ல இரவு கூட பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆமா மாமா, அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணதுன்னு தெரிஞ்சு இவர் ஏன் கல்யாணத்தை வச்சிருக்காரு? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, இந்த கல்யாணம் நடக்காது. ஐயா, முகூர்த்தத்துக்கு நாழி ஐடியா இருக்கு, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. மச்சான், அண்ணிய பாத்தீங்களா? மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. டேய், அவன் தூக்கிட்டு போனது கல்யாண பொண்ணு இல்லடா, என் மானத்தை. போய் பிடிங்கடா. இங்க கையெழுத்து போடுங்கம்மா. ஆல் தி பெஸ்ட் ரா. தேங்க் யூ. இறக்குங்கடா. சீதாவை தூக்கிட்டு போகும்போது ராம என்ன பண்ணான்னு எல்லாருக்கும் தெரியும். நான் ராவண அசுரன்டா. இவனை அடிச்சா 1 மாசம் கஷ்டப்படுவான், இவனை கொன்னா உடனே செத்துருவான். ஆனா இவன் சாவுற வரைக்கும் என் வாழ்க்கையில எதுக்கு வந்தான்னு நினைச்சு நினைச்சு துடிச்சு சாகணும்.
உன்னை டார்கெட் பண்ணுறது, உன் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணுறதுன்னு எந்த வேலையும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு சொந்தமானதை எவனாவது எடுத்துக்கிட்டான்னா அவனுக்கு சொந்தமானதை அவனை கொன்று எடுப்பண்டா. உன் வாழ்க்கையில் உனக்கு எவ வந்தாலும் அவ எனக்கு தான்டா. நைஸ் சேலஞ்சரா பப்பி. ரெகுலரா சொல்ற டைலாக் சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் கோமால இருந்திருப்ப. அதே ரொட்டீன் டைலாக்கா என் ஃபேமிலி டச் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நீ டெட் பெட்ல இருந்திருப்ப. ஆனா நீ கொஞ்சம் வெரைட்டியா என் ஹார்ட் டச் பண்ணிட்டடா. நல்லா இருக்கு. லைஃப்ல கண்டிப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன்டா. ஆனா ஒண்ணுடா, எனக்கு ஒரு சின்ன டவுட். எவனோ லவ் பண்ண பொண்ணை நீ உனக்கு சொந்தமாக்கணும்னு பார்த்தேன், நான் உனக்கே இல்லாம பண்ணிட்டேன்ல. அதே நான் லவ் பண்ணி என் லைஃப்ல இருக்கிற பொண்ணை நீ எப்படா தூக்குவ பைத்தியக்கார பப்பி? ஏய், வாய்ஸ் இருக்குன்னு வால்யூம்லாம் ஏத்தாத. ஸ்பீக்கர் கிழிஞ்சு போயிடும். देख लूंगा तुझे. तू सिर्फ देख सकता, मुझे रोक नहीं सकता. அதையும் பார்க்கலாம்டா. நீ என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருப்ப. மைண்ட்ல மெமரிஸ் வச்சுக்கோட. என்ன மாதிரி மான்ஸ்டர்லாம் வச்சுக்க கூடாது. எப்போ என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போ. அப்பா என்னமா சேலஞ்சு போட்டிருக்கீங்க என்ன? ரிஜிஸ்ட்ரேஷன் சரித்திரத்திலேயே பெஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் நான் இது. ஓ லைஃப்ல நீ கெட்டிக்க போறவல நீ கெட்டிக்க கூடாதுன்னு இவன் பண்ணதுக்காக இவன் லைஃப்ல வர்ற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிப்பியா? ஐ மீன் கேப்டர் ஒன் லைன் டூ டாக்குமெண்ட்ஸ். வா, உனக்கு நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன்னா. என் லைஃபும் ஒன்ன மாதிரி தானே. இந்த மாதிரி ஒருத்தன் வரல, ஒன்ன மாதிரி ஐடியா ஒருத்தல நீ உண்மை சூப்பர்ண்ண. மேடம், உனக்காக இங்க 2 பேர் வைட்டேன். குறைஞ்சிடுச்சு. 0 சைஸ் நந்தினி. 50 comments and 100 likes. Yes. Daddy, selfie. அக்கா. Oh. மொட்டை மாமா, selfie. Good morning ma. Very good morning. Selfie? காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? ஒரு பக்கம் செல்ஃபீஸ், இன்னொரு பக்கம் போட்டோகிராஃபி. ஏன்டி இப்படி பண்ற? ஷாருக் கான் சினிமாலே ஆக்ட் பண்றாரு, ஐபிலையும் மெயின்டைன் பண்றாரு. நாகார்ஜுனா ஹீரோ, பிசினஸ்மேன். பாலகிருஷ்ணா ஹீரோ, பொலிட்டீஷியன். சோ நாங்களும் அப்படிதான். செல்ஃபி என்னோட ஹாபி, போட்டோகிராஃபி என்னோட பேஷன். ஓகே. கமான் கமான் நிக்கல், செல்ஃபி. Today is Nando's Day. நான் எடுத்த போட்டோக்கு பிரைஸ் கொடுக்க போறாங்க. யப்பா, இந்த வார்த்தையை நீ கேமரா தோட்டத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க. இப்ப சொல்றேன், இந்த தடவை பிரைஸ வாங்க போறது நான் தான். அவ்வளவு பெரிய போட்டோவா? Never before, never after. Click. Welcome to 26th anniversary of National Photographers Club. This year Best Photographer Award goes to Miss Nandini. Thank you sir. Wow, super. One selfie. Wow, exciting. இந்த பிரைஸ் எந்த போட்டோக்கு கிடைச்சது?
பாக்க எப்படி இருப்பான்? மேன்லியா இருப்பானா இல்ல உங்க அப்பா மாதிரி இருப்பானா? மாசா இருப்பானா இல்ல உன் மாமா மாதிரி இருப்பானா? பார்க்கல. ஐயோ, மிஸ் பண்ணிட்டியா? அங்க மிஸ் பண்ணனே தவிர லைஃப்ல மிஸ் பண்ண மாட்டேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபிளாக் பிடிச்ச கைய லைஃப் லாங் பிடிச்சுப்பேன். லிவிங் டுகெதர்ல இருந்துட்டு கையை கழுவுற இந்த காலத்துல கையை பார்த்தலாமா லவ் பண்ணுவாங்க? நான் லவ் பண்ணது கைய பார்த்து இல்ல, அவர் ஹார்ட்ல இருக்கிற இந்தியன் ஃபிளாகுக்கான ரெஸ்பெக்ட பார்த்து, அவரோட நேஷனல் இன்டெகிரிட்டி பிடிச்சதுனால. லைஃப்ல வரதுக்கு முன்னாடியே பிரைஸ் வாங்கி கொடுத்துட்டான். உன் லைஃபுக்குள்ள வந்துட்டா? வாடி நம்ம போய் தேடலாம். அவனை எங்க தேடுவீங்க? எப்படி கிடப்பான்? கிடப்பான். அவரோட பேரு கௌதம். ஹே கௌதம், வேர் ஆர் யூ மேன்? சூராங்கனி என் இதயத்தில் உன்னால் வலி தாராங்கனி உன் அழகை பார்த்த போது தாண்டி உன் கூந்தலால் என் மனசை உரசி போன ஏடி உன் உருவமே என் கண்ணில் குருத்துமானி லடுக்கி கொல்லாதடி என்ன செய்வேனடி லடுக்கி கொல்லாதடி என்ன செய்வேனடி I love you da உன் face தாண்டா கொல்லுதடா நீ என்னடா பின்தொடரும் நிழலுமான லடுக்கா கொல்லாதடா காதல் உன்னோடுதான். காலேஜ் வந்தாச்சு ஷாப்பிங்கும் போயாச்சு நாளோடு உன்னோடு நான் பேசும் நேரம் போதவில்லை உன் ஹைட்டு உன் வெயிட்டு உன் டேட்டு so cute உன் டோட்டலுக்கு ஜோரு லேட்டஸ்டா என்ன மயக்கு அடுக்கா லவ் பண்ணடா லவ் பண்ணடா லடுக்கா லவ் பண்ணடா லவ் பண்ணடா சூராங்கனி என் இதயத்தில் உன்னால் வலி தாராங்கனி உன் அழகை பார்த்த போது தாண்டி உன் கூந்தலால் என் மனசை உரசி போன ஏடி உன் உருவமே என் கண்ணில் குருத்துமானி லடுக்கி கொல்லாதடி என்ன செய்வேனடி லடுக்கா கொல்லாதடா நான் என்ன செய்வேனடா. அந்த பொண்ணுகிட்ட அவன் பக்கத்துல இருந்து பேசினத நான் தூரத்துல இருந்து பார்த்தேன்னா தாஜ்மஹாலே கிஃப்டா கொடுத்துருக்காருனாக்கா அவன் லவர் இவதானா? இந்த பூக்கார பொண்ணு தானே அவனோட லவரு. ஒருத்தி கூட இல்லாம நம்ம இங்க உக்காந்துக்கிட்டு இருப்போம். அவன் வாழ்க்கையில 3 பேரா? என்ன பப்பி நீ இப்படி பண்ணிட்ட? ஏன் கீப்ப கெட்னா பண்ணது நீ? உனக்கு வேணும்னு கேட்டிருந்தா அவளை கூட்டிட்டு வந்து காலடியில போட்டுருப்பனே. தூக்கிட்டு வந்தது பப்பியானா இல்ல அத பண்ணிக்குட்டி முன்ன. என்னடா வேலை செய்யாத போனுக்கு சார்ஜரும் சிம்மும் தேவையா? என்னடே தூக்குனா அப்படியே வந்துருவியா? வாயை திறந்து கத்த மாட்டியா? நீங்க தான் ஷாப்பிங் பண்றது இல்ல மாமா, இவங்களாவது ஷாப்பிங் பண்ணட்டும். கடம்பூர் வேலைங்க மானத்தை வாங்காத. பப்பி நான் வரேன்பா. ஹலோ, நான் சிஐடி ஸ்ரீமன் நாராயணன். யாரா அது என்னோட உட்பியை தூக்கிட்டு போனது? ஐயோ இவனும் இல்லையா? குண்டுமல்லி குண்டுமல்லி எவன்டா என் குண்டுமல்லியை கட்டி வச்சது? ஆயத்தன சொல்ல சார். நீங்களா? நீங்க என்ன சார் அவன் லைஃப்ல வர்ற பொண்ணை தூக்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா என் லைஃப்ல பூத்த ஏன் குண்டுமல்லியை ஏன் கண்டு முன்னாடி கட்டி வச்சிருக்கீங்களே சார். வாயத்திறந்து பேசுறீங்க குண்டுமல்லி. அது இல்லடா ஃபேனு. ஃபேனு சொல்லி கடைசியில் என் ரெக்கையை உடச்சிட்டீங்களே சார். எதுவும் நடக்கலல்ல? எதுவும் நடக்கலல்ல?
சரி இத புடி. வா நாம 2 பேரும் வீட்டுல போய் சரக்கு அடிச்சிட்டு தூங்கிடலாம். டேய், ஒரு தடவைக்கு 100 தடவை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொண்ணை தூக்குங்கடா. அவன் லைஃப்ல வேற இன்னும் எந்த பொண்ணும் வரலையா? டேய் சுகுமார், நீ என்ன லவ்வரா தானடா பார்த்த? ஆனா நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான்டா பார்த்தேன். இந்த பொண்ணுங்களே இப்படிதான். gift கொடுத்தா லவர்னு சொல்லுவீங்க, லவ் பண்றேன்னு சொன்னா ஃப்ரெண்ட்னு சொல்லி கழட்டி விட்டுருவீங்க. இப்போ நான் இறங்கி வரணுமா இல்ல குதிக்கட்டுமா? உங்க பசங்களை பத்தி எனக்கு தெரியாதடா. சொன்னா செல்போன் கொடுப்பீங்க, ஊஹுன்னு சொன்னா செல்போன் டவர்ல இருந்து குதிக்கிறேன்னு சொல்வீங்க. நான் சொல்ல மாட்டேன். இப்போ ஊஹுவா? இவன் யாரா ராம்பாபு? செல்போன் டவரை சிக்னலுக்காக யூஸ் பண்ணாம சூசைட்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி இறங்க என்னன்னு பாப்போம். சாந்தினி, நீதான் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்க. ஹே ஹே ஸ்மார்ட் பாய், இந்த சாந்தினி தான் வேணுமா? இந்த நந்தினி உனக்கு பிடிக்கலையா? நீ கீழ இறங்கி வந்தனா உன்னை ஹக் பண்ணி ஐ லவ் யூ னு சொல்லுவேன். ஓகேவா? டேட்டிங் பண்ணலாம். வா வா டார்லிங். நான் அங்க இல்ல, இங்க இருக்கேன். வா வா, என்ன ஹக் பண்ணி ஐ லவ் யூ சொல்லு. ஏய், முத்தம் கொடுப்பேன்னு இறங்கி வந்தா கண்ணத்துல அறையிற. ஏய், நீ குதிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு ஐ லவ் யூ சொல்லுச்சுனா உன்னை இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு உன்ன மாதிரி 10 பசங்க வருவானுங்க. அவசரப்பட்டு நீ குதிச்சு தொலைச்சிட்டனா அந்த பொண்ணோட சேர்த்து எல்லா பொண்ணுங்களையும் தப்பா தான் சொல்லுவாங்க. அதுக்காக தான் உன்னை சேவ் பண்ண. உண்மையான லவ்னா என்னன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. அது ரொம்ப புனிதமானது. இப்படி சீப்பா பண்ணக்கூடாது. சாரி சிஸ்டர். கம் ஆன் நந்து, saved one fool. இம்ப்ரெசிவ். சென்ட்ரல்ல இருந்து தாம்பரம் முடியும் தேடினேன், கோயம்பேடுல இருந்து பூந்தமல்லி முடியும் தேடினேன், கிண்டியில இருந்து OMR வரைக்கும் கூட நான் தேடிட்டேன். கௌதம் எங்கடி? கிடைக்கவே மாட்டேங்கிறான். அண்ணா நகர்ல இருந்து இன்னொரு வரைக்கும் கூட தேடிட்டேன். பா நிறுத்தடி, முதல்ல ஆர்டர் கொடுத்துட்டு வா. ஓகே. உனக்கு என்னடா கேப்பச்சினோ? ஓகே, 2 கேப்பச்சினோ ப்ளீஸ். 3 கேப்பச்சினோ. கொஞ்சம் வழி விடுங்கப்பா. காஃபி என்னம்மா இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு? நீங்க தானே சார் கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணீங்க. கோல்ட் எங்க கிட்ட இருக்கு, நீ காஃபி கொடுத்தா போதும். அப்ப ஹாட் காஃபி ஆர்டர் பண்ண வேண்டியதானே? காஃபி சூடா இருக்கணும். சம்மர்ல சகாரா டெசர்ட் போன மாதிரி சூடா இருக்கணும். ஓகே சார். ஏ நந்து, உன் கௌதம் கிடைச்சிட்டாண்டி. நீ கூட ஃபேஸ் பார்க்காம லவ் பண்ணியே அவன்டி. எஸ், காஃபி ரொம்ப சூடா இருக்கு. சொன்னனா ஸ்டெப் பை ஸ்டெப் என்னோட லவ்ல இம்ப்ரூவ்மென்ட் கிடைச்சிட்டு இருக்கு. டெஃபினட்டா கௌதம் எனக்கு கிடைப்பான். ஐம் ஷூர். நீங்க தான் கௌதம்னு சொல்லிரலாம்லண்ணா. நான் இம்ப்ரெஸ் ஆன பொண்ணுக்கு ஆல்ரெடி நான் லவரா? சர்ப்ரைஸா இருக்குடா. நாளைக்கு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். சிவன் பார்க்ல கௌதம் அங்கிள் உங்களை பார்க்க வராராம். Thank you. Bye. மா இன்னைக்கு காலையில 11 o'clock சிவன் பார்க்ல கௌதம நான் மீட் பண்ண போறேன். ஹே
நல்லா இருக்கும். கௌதம். எஸ், இட்ஸ் மீ. கௌதம் கிருஷ்ணா. எங்க தாத்தா பேரு கௌதம் ராஜு, எங்க அப்பா பேரு கௌதம் மேனன், என் தம்பி பேரு கௌதம் கம்பீர். டோட்டலா நாங்க எல்லாரும் கௌதம் ஃபேமிலி. அன்னைக்கு பிளாக் பிடிச்சது நான் இல்ல. நோ, எனக்குள்ள இருக்கிற இந்தியன் பிடிச்சிட்டான். இவனுக்கே நான் மருமக மாதிரி இருக்கேன், இவன் எனக்கு மாப்பிள்ளையா? சீ, இவன் எனக்கு கொழுந்தனாரா? சீ. This is my gift. Take this. First மீட்ல நான் கொடுக்கிற செகண்ட் gift. I mean, first gift. அன்னைக்கு பிரைஸ் வாங்கி கொடுத்தல்ல? Take this. செல்ஃபி எடுத்துக்க, என்ஜாய் பண்ணு. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. பேசு, டாக் சம்திங் யார். நான் கிளம்பட்டா? ஓ, பேசுன்னு சொன்னா நான் போயிட்டு வரேன்னு சொல்றியா? All right, you can go. என்னோட லைஃப்ல இவனா? ஏண்டா கௌதம், ஃபேஸ்ல என்னடா கன்ஃபியூஷன்? ஃபேஸ் மொத்தமும் क्वेश्चन மார்க்கா இருக்கேடா. You want answer? ஆமா சித்தப்பா. யாரா சித்தப்பா? லவர் பாய். லவர் பாயோ ஆபீஸ் பாயோ, அது சரி. ஏன் லவ் ஸ்டோரியில நீங்க எதுக்கு என்ட்ரு ஆறீங்க? எதுக்காகன்னா எனக்கு தட்டுறதும் பிடிக்கும், தட்டி பறிக்கிறதும் பிடிக்கும். எல்லாரும் ஷாப் திறந்த அப்புறம் தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க, நான் ஷாப் மூணு அப்புறம் தான் ஷாப்பிங் பண்ணுவேன். பர்சுக்கு தெரியாம கேஷ் அடிக்கிறது, நெக்குக்கு தெரியாம நெக்லஸ் அடிக்கிறது, அதான் நம்ம கெபாசிட்டி. ஈஸி மணி கிரேசி திங்ஸ், கேர் ஆஃப் அட்ரஸ். அப்படின்னா நீங்க திருடனா? அப்படின்னா நீ திருடனான்னு இலக்காரமா கேக்குற? ஏன், யார் தான் திருடன் இல்ல? எம்ஜிஆர் திருடனா நடிக்கலையா? சிவாஜி திருடனா நடிக்கலையா? அந்த வகையில பார்த்தா நந்தினி கூட திருடிதாண்டா. என்னோட இதயத்தை திருடிக்கிட்டா. அந்த கர்மம் எப்ப நடந்துச்சு? 40 வயசுள்ள ஆண்டி கழுத்துல 4 சவரன் செயின் அடிக்கலன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஸ்லிம்மான இடுப்பு என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன், அந்த இடுப்பு எனக்கு தான், நந்தினி எனக்கு தான். இடுப்பை பார்த்து விஜய் போட்டு தான் லவ்ல விழணுமா? நாங்க விழக்கூடாதா? விழலாம். இந்த வயசுல கால் வழுக்கி பாத்ரூம்ல விழலாம், இல்ல முட்டி வலின்னு ஹாஸ்பிடல்ல விழலாம். லவ்ல எல்லாம் விழுந்துட்டு என்ன சித்த பண்ணீங்க? ஏய், நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இன்னொரு தடவை நீ நந்தினியை ஏறெடுத்து பார்த்தனா உன் கண்ணு மொழிய நோண்டிடுவேன். பேசுறதுக்கு முயற்சி பண்ணு வச்சுக்க, நாக்க கட் பண்ணிடுவேன். இன்னும் ஏதாவது பண்ணனா பாடியில பாட்டே இல்லாம பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல். இந்த பெருசு கொஞ்சம் பெருசா தானே கதை விடுது, பாத்துக்கலாம். அடியே, அவனை ஜஸ்ட் பார்த்ததுக்கே நம்ம வீடே ஹாஸ்பிட்டலா மாறிடுச்சுடி. வேண்டாம், அவனும் வேண்டாம், அவன் பிரைஸும் வேண்டாம், கொடுத்துரு. ஹலோ. ஹாய் நந்தினி, வில் பி மீட்டிங் அட் 7 o'clock. மவுண்ட் ரோட், ஹார்ட் ராக். ஓகே, வந்துரு. அம்மா பாப்பாக்கு என்ன வர சொல்றோம்? பாப்பாக்கா கார்ட்டூன்ல வேற ஆமாவே இருக்காது, அது கூட பாபு போறீங்களா?
அந்த பொண்ணு எங்க லைஃப்ல வந்தா உன் லைஃப்ல கிடையாது. எதுக்காகடா அடிக்கிற? பாரு பெருசு, இந்த உலகத்துல ஒரே மாதிரி மனுஷங்க எத்தனை பேர் இருக்காங்க? நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர். அதுக்காக என்ன? அதுல ஒருத்தன் நானு. மீதி 6 பேரை கூட்டு வந்து இந்த பொண்ணை கூட்டு போங்கடா. அண்ணே இவன் நமக்கு ரொம்ப கோச்சல் கொடுக்குறானே. டேய் போட்டுருடா. அண்ணா வேணாண்ணே. அண்ணா உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியல. எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் துணியை உருவி விட்டு அடிப்பேன். என்ன என் துணியை காணோம்? இந்த ஓவர் கோட் 1 லட்சம் ரூபா. ஓவர் கோட் லட்சம்லாம் என்ன? இவ்வளவு நேரம் நான் உங்களை அடிச்சேன். உங்களை கொல்லாம இருக்கணும்னா இந்த ஓவர் கோட்டை யாரு அதிக விலைக்கு ஏலம் கேக்குறாங்களோ அவனை தவிர்த்து 2 லட்சம் 3 லட்சம். டேய் நம்ம எல்லாம் ஒரே ரேட் கேட்போம், இல்லனா இங்க இருந்து போக முடியாது. நாங்கெல்லாம் சேர்த்து 10 லட்சம் சொல்றோம் ஃபைனல். சூப்பர்ரா. எனக்கு இங்க ஆன டேமேஜ்க்கு காம்பன்சேஷன் வச்சுக்கோங்க. பைடா பைடா பை. அண்ணா எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்குண்ணா. டென்ஷன் எதுக்கு ஆகுற நீ? ஆட்டத்துல வெற்றி தோல்வி ரொம்ப காமன். ஆப்போனண்ட்டை தோக்கடிக்கணும் விளையாடாத, நீ ஜெயிக்கணும் விளையாடு. விக்டரி நமக்கு தான். ஓகே அண்ணா, ஆனா ஃபைனல்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா வரணும். அண்ணன்றதுனால கேட்கல, கோச்சுங்கிறதுனால தான் கேட்கல. ஹலோ உன் கோச் எல்லாம் அங்க வர மாட்டாரு. டெண்டருக்காக ஹைதராபாத் போணும். அவனை டிசப்பாயின்ட் பண்ணாதீங்க. டேய் வாடா, அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. சரிடா, ஆல் தி பெஸ்ட். சரி பை. ஓகேடா பை. ஜாகிரதை. ஹாய் டார்லிங். வாட் டார்லிங்? வாட் ஹேப்பன்ட்? வாட் ஹேப்பன்ட்? சித்தப்பா சித்தப்பா, இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாரால என்ன காப்பாற்ற முடியாது. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, சித்தப்பா என்ன காப்பாத்தணும் சத்தியம் பண்ணுங்க சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா. கூல்டா. அன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணனே பப்ல பிரமின். ஆமா பிரமி. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ஹெல்ப் லைன் மாதிரி நான். அது டெல் மீ வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அதான் என் பேர் சித்தப்பா. என்னடா பேரு ஊர சொல்றீங்க? நானே டென்ஷன் இருக்கு, நீங்க தள்ளி விடுறீங்க. சொல்ல விடுங்க. என்னடா என்னடா உனக்கு டென்ஷன்? இது வாழ்வா சால்வா சம்பந்தப்பட்ட மேட்டர் சித்தப்பா. வானமும் பூமி ஒன்னானாலும் சரி, சமுத்திரம் மொத்தமா வத்தி போனாலும் சரி சரி சரி. இப்போ என்ன உன் ப்ராப்ளம் என்ன சொல்லுடா? இந்த உலகம் முழுக்க எதிர்த்து நின்னாலும் நீங்க தான் கௌதம்னு ஒத்துக்கணும். நான் என்னடா ஒத்துக்கிறது? நான் தான்டா கௌதம். யாரா இங்க கௌதம்? Shut up. Call me as Gautam sir. What is this? என்னங்க இது? ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆயிடுச்சு சார். மர்டர் பண்ணது இவன் தான் சார். You are under arrest. என்னடா மர்டர் பண்ணிட்டியா? அது வந்து சித்தப்பா என்னடா ரொம்ப வெக்கப்படுற? காசிமேடு மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு தன்னை மார்க்கெட்டுக்குள்ள துரத்தி நாப்பியார் குறிச்சி மேல அப்படியே பாஞ்சு பறந்து வந்து அவன் தலைய கழுத்துல இருந்து காத்துல பறக்க விட்டியடா. அது என்னடா காத்தாடியாடா பறக்க போறதுக்கு? தலடா தலை. அது என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல சித்தப்பா. எனக்கு பிடிச்சா என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். என்ன பிடிச்சது? அப்படி என்ன ரிஸ்க் எடுத்த? அவன் போட்டிருந்த செயின் பிடிச்சிருந்தா. அந்த செயின் பிடிச்சா கையோட பறிக்கணும்டா. அதுக்காக கழுத்துல இருந்து தலையை எடுத்துருவியா? ச்சே, இந்த ஐடியா எனக்கே தோணல. நீங்க சொன்னது சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் இதே டெஃபினட்டா ட்ரை பண்றேன். எங்க லாயர் வந்து பேசுவாரு. செத்து போனதே லாயர் தான்டா. லாயரா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல லாயரு. ஓஹோ. ஹை கோர்ட் லாயருக்கு மாமா, சுப்ரீம் கோர்ட் லாயருக்கு மாப்ள. மர்டர் பண்ணது நான் இல்ல சார். என் தலை மேல கை வச்சு சொல்றேன் சார். என் பேரு பிரமி சார். இவன் பேரு கௌதம் சார். மர்டர் பண்ணது இவன் தான் சார். அன்னைக்கு கத்திய பிடிச்சது கொடிய பிடிச்சது இவன் தான் சார். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன ஆள விடுங்க வரேன். தேங்க் யூ. டேய் நில்லுடா. எஸ்
I love you என்று நீ சிம்பிளா சொல்லிடு. I miss you honey என நீ சிம்பிளா சொல்லிடு. லவ் பண்ணலாம் நீ தீண்டிட என் தேகத்தை நான் பூவாக அணியாக மாறத்தான் நேரம் நீ வாட என்னோடு தான் நடரங்கிலா உன்னைத்தான் இஷ்டம் சுந்தரா என் உயிரை எடுப்பது ஏனடா வாவடாவா லவ் பண்ணலாம் நீ தீண்டிட என் தேகத்தை நான் பூவாக அணியாக மாறத்தான் நேரம் நீ வாட என்னோடு தான் நடரங்கிலா உன்னைத்தான் இஷ்டம் சுந்தரா ட்ரம்ஸ் மேல ஏறிதான் நானும் டோல அடிக்கவா கிங்கு போல ஒன்னு தூக்கவா கலர் கலர் லுங்கி கட்டி குத்து ஆட்டம் போடவா காலேஜ் ஸ்டூடெண்ட் போல் டிப்பு டாப்பு கட்டவா ஐ லவ் யூ என்று நீ சிம்பிளா சொல்லிடு ஐ மிஸ் யூ ஹனி என நீ சிம்பிளா சொல்லிடு என்னை நீ கொஞ்சம் கொஞ்சடி மைனா என்னெதிரில் நீ வந்தால் நான் தடுமாறிடுவேன் தேவா முன்னே போகாதே கண்ணா என்னோட குட்டி குட்டி தேவை முகத்தை மார்னிங் பார்க்கத்தான் பார்த்தால் தினமும் பூக்கும் என் மனதின் செடியிலே I love you டா சுந்தரா உன்னைத்தான் இஷ்டம் சுந்தரா I love you என்று நீ சிம்பிளா சொல்லிடு I miss you honey என நீ சிம்பிளா சொல்லிடு வாவடாவா லவ் பண்ணலாம் நீ தீண்டிட என் தேகத்தை நான் பூவாக அணியாக மாறத்தான் நேரம் நீ வாட என்னோடு தான் நடரங்கிலா உன்னைத்தான் இஷ்டம் சுந்தரா என் உயிரை எடுப்பது ஏனடா பாபி அண்ணி மேடம் பாரு யார் நீங்க? நாங்க தான் அண்ணி உங்க குழந்தைனுங்க. அப்பி பாயோட தம்பிங்க. அப்படின்னா உங்களுக்கு குழந்தனுங்க. ஜீப்ல கால வைங்க, அண்ணன் வாழ்க்கையில விளக்கேத்துங்க, இங்க டென்னுக்கு வெளிச்சத்தை கொடுங்க. வாங்க பாபி. வாங்க அண்ணி. அப்படி யாரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றோம். வாங்க பாபி. நான் தான்டா இவருக்கு போன் பண்ணது. நெஞ்சில தில்லு இருக்கலண்டா சவால் விட்டா. அவரு கண்ணு முன்னாடியே அவரு ஆளை தூக்கிட்டு போனாதான் நாம கெத்துன்னு அவருக்கு தெரிய வரும். நீங்களே இவரு என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் ஒன்லி அம்பேர் தான். அவுட்னா அவுட், இல்லன்னா நாக் அவுட் தான்டா. என்னடா இவன் இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டான்? அண்ணா அடி வாங்குற எங்களுக்கு தான் வெக்கலன்னு உனக்கு தெரியும்ல. எங்களை போய் அடிக்கிற உனக்கு வெக்கமா இருக்கா இல்லையானே? இந்த தடவை என்ன ஐட்டம்னு சொல்லுனே. ஷார்ட்ஸா, கச்சிஃபா, பனியனா, டிராயரா, எதை ஏல விடுறன்னு சொல்லுனே. வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம் சாமி. ஆன் டியூட்டில இருக்கவங்க அடிக்கவே மாட்டேன்டா. அப்படின்னா கூட்டிட்டு போலாம். பட் ஆன் ஒன் கண்டிஷன். என்னண்ணே ஸ்டாரை போட்டு மறுபடியும் கண்டிஷன் அப்ளைன்னு சொல்றீங்க? பாருடா பண்ணிக்குட்டி, அந்த பொண்ணை கூட்டிட்டு போற காரணத்துக்காக மட்டும் நான் அடிக்க மாட்டேன். வேற ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா மட்டும் அட போங்க சாமி. வயித்துக்கு தண்ணி அடிக்கிறவன் நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் வேற ஏதாவது தப்பு பண்ணுவானா சொல்லுங்க? ஏய் வண்டியில ஏத்துங்கடா பாபிய. இங்க இங்க என்னென்ன கொடுத்த வாக்க காப்பாத்தாம போற பழக்கம் உங்க வம்சத்திலேயே இல்லையே என்ன? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு அடிச்சிட்டீங்க. பாருடா பண்ணிக்குட்டி, உன் கேவலமான வாய்ஸ வச்சுக்கிட்டு டேய் வண்டியில ஏத்துங்கடா பாபிய அப்படி கத்தும்போது என்னாச்சுன்னு தெரியுமா? எதுக்காக அழுதுட்டு இருக்க? படு. அந்த அம்மா அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்து நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டி தாலாட்டு பாட்டு பாடி கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருப்பாங்கடா. அந்த பாப்பாவை தூங்க வச்சுட்டு
இந்த பாப்பா கூட்டிட்டு போங்க. மணி இன்வால்வ்மெண்ட் இல்லாம இவ்வளவு பெரிய ரீசனபிள் செட்டில்மெண்ட் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல சார். தூங்க வச்சிடறேன். தூங்க வைக்கிறதுல எங்க ஊர்ல நான் தான் ஃபேமஸ். வாச்சலாம். மல்லிப்பூவே என் மனக்கு மல்லிகையே அந்தாகினியே அவட என்ன சார் பாப்பா தூங்க வைக்க பாட்டு பண்ண அடிக்கிறீங்க? பாப்பா தூங்க வைக்க சொன்னா அவங்க அம்மா வேண்டாம் தூங்க வச்ச. அட கலிவுலக தாயே, பாப்பா தூங்க பாட்டு பண்ணா நீ தூங்கிட்ட? நானே ஒரு சின்ன பாப்பா கூட தூங்க வைக்க தெரியல உனக்கு. உனக்கு வருமா? அப்ப நீயே பண்ணு. தா குடு. லாலி ஜோ தூங்குடி பாப்பாத்தி கிண்ணத்துல நெய்யூத்தி ஊட்டுறே ராசாத்தி அந்த கடலோர காத்தா. அண்ணே நிறுத்துங்கண்ணே, இது என்ன பாட்டு? நான் பாடினேன்னா 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். கொடுங்க. வலது பக்கம் நானே, இடது பக்கம் நானே, தலைமையில ஆகாயம் மொத்தம் நானே, ரைட்டுக்கும் ராங்குக்கும் அப்ப நானே, உங்க அப்ப நானே. டேய், பாப்பாவுக்கு தாலாட்டு பாட்டு பாட சொன்னா எல்லாரும் எந்திரிக்கிற மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க. அங்க பாரு. சிபிஐ போன மழைக்கு கிட்டத்தட்ட 200 பேர் செத்து போயிட்டாங்க. நீங்க மழையை ஏன்டா அரெஸ்ட் பண்ணல? 3000 பேர் சுனாமில செத்து போயிட்டாங்க. கடல் மேல ஏன்டா நீங்க கேஸ போடல? அவங்க கவுண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது என் அக்கவுண்ட்ல செத்தவங்க ரொம்ப கம்மி தானடா. என்ன கொண்டு நீ சட்டத்துல இருந்து உன தப்பிக்கலாம், ஆனா மேல கடவுள் ஒருத்தர் இருக்கா. டே முட்டா, அந்த கடவுள் எப்பவும் பலசாலிக்கு தான்டா துணையா இருப்பாரு. மான புலி வேட்டையாடும் போது புலி பக்கம் துணையா இருப்பாரு. அதே கடவுள் புலிய வேட்டையாடும் போது வேட்டைக்காரனுக்கு துணையா இருப்பாரு. உன்ன மாதிரி ஆளுங்களை கொல்லும் போது என்ன மாதிரி ஆளுங்க பக்கத்துல இருப்பாரு. ஹாப்பி ஜர்னி மை ஃப்ரெண்ட், ஹாப்பி ஜர்னி. கேட்ட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. வணக்கம் ஏசிபி சார், என் பேரு பப்பி. நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஏய், எங்க வந்து என்ன பேசுற? உன் பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றா. அவனுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கு. அவன் லைஃப்ல உன் பொண்ணு வந்திருக்கா, அதான் நான் வந்திருக்கேன். அவன் லைஃப்ல இந்த வேலைக்காரி வந்தா கூட நான் இப்படி வந்து தான் நிற்பேன். இப்போ வரைக்கும் உன் பொண்ணு எப்படி இருப்பான்னு கூட நான் பார்த்ததில்லை. ஆனா அவ செலக்ஷன் பயங்கரமா இருக்குண்ணா. பாரு ஏசிபி, நீ ஒத்துக்கிட்டேன்னா கல்யாணம், அதுக்கப்புறம் ஹனிமூன். இல்லைன்னு வை, ஹனிமூன் அதுக்கப்புறம் கல்யாணம். உன்னால எனக்கு 2 விஷயம் தெரிய வந்திருக்கு. ஒன்று, என் பொண்ணு யாரோ ஒருத்தனை லவ் பண்றா. 2, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என் பொண்ணோட ஆசையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு அவ சந்தோஷப்படுவா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு என்ன வேணும்? டிஜிபி. டிஜிபி. கல்யாண தேதியை குறிச்சிடு. தாதா, ஏசிபி பொண்ணோட எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நீங்க கண்டிப்பா வரணும். டே பப்பி, என்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கும் ஹாப்பியா வந்து உங்களை வாழ்த்திட்டு போறவங்களை மட்டும் கூப்பிடு. மனிதாபிமானமே இல்லாத என்ன மாதிரி கொடூரமான மிருகத்தை கூப்பிட்டேன்னு வச்சுக்க. மண்டபத்துக்குள்ள வந்ததும், பப்பி உன் பொண்டாட்டி அழகா இருக்கா, என் கூட அனுப்பும் குடுப்பியா? வேண்டாம் தாதா, பாஷா அனுப்புங்க. அட என்னடா நீ போயும் கான்ட்ராக்ட மிஸ் பண்ணிட்டு வந்திருக்க? அது என்னாச்சுனாப்பா? ஐ டோன்ட் நீட் எனி எக்ஸ்பிளனேஷன். இவ்வளவு தடவை கால் பண்ணி ஏன் ஆன்சர் பண்ணல கௌதம்? இப்ப என் லைஃப் ஆன்சர் இல்லாத கொஸ்டினா மாறிடுச்சு.
என்னாச்சு நந்து? அங்க என் டாடி என்னோட லைஃப கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பப்பி கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. உங்க அப்பா எங்க இருக்காரு? ஓ, நீ என்ன டிஜிபி ஆக்குவியா? டிஜிபி ஆக்குறது லவ் பண்ற மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது சார். லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸி சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம தான் அதுக்கு எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு உங்களை டிஜிபி ஆக்குறது இந்தியா மேப் கீழே இருக்க சின்ன ஸ்ரீலங்கா மாதிரி தெரியுது. ஓவர் கான்ஃபிடன்ஸ். எனக்கு பப்பி மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எதனாலன்னா அவனுக்கு பின்னாடி ஸ்ட்ராங் பேக்ரவுண்டே இருக்கு. மாஃபியாவை கண்ட்ரோல்ல வச்சுக்கிற தாதாவோட சப்போர்ட் அவனுக்கு இருக்கு. அவன் மேனிபுலேட் பண்ணி ராங் ரூட்லயாவது என்னை எப்படியாவது டிஜிபி ஆகி சின்சியரா டியூட்டி பாத்தீங்கன்னா டிஜிபி ஆயிடலாம். முட்டி செத்தவங்கிட்ட போய் நீ ஒலிம்பிக்ல கோல்டு அடிக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் இந்த வயசுல சேஸ் பண்ணி என்கவுண்டர் பண்ண சொல்றியா? அவங்கள கொல்ற ப்ராசஸ்ல நான் செத்துட்டா மேட்ச் யாரால ஜெயிச்சாலும் கப்பு கேப்டனுக்கு தான் கொடுப்பாங்க. எனக்கு புரியல. ரொம்ப சிம்பிள் சார். உங்க கன்னை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. தாதா அண்ட் கேங் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் உங்களை 1 by 1 எலிமினேட் பண்ணிட்டு அந்த என்கவுண்டர்லாம் நீங்க தான் பண்ணீங்கன்னு பிரஸ் மீட் வச்சீங்கன்னா ஓ, நான் தான் டிஜிபி. நான் தான் டிஜிபி. கோ ஹெட், கோ ஹெட். பாருங்க சார், மீச முறுகி இருக்கிற மிசைல் பரேடு பண்ணிட்டு போகுது. என்னடி இவ்ளோ ஹாப்பியா இருக்க? என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்க போறது இல்ல. கௌதம் கண்டிப்பா நிறுத்திடுவான். கௌதமா? என்ன சித்தப்பா? நந்தினி டிசைன் பண்ண போட்டோ ஃப்ரேம்ல ஒண்ணு இந்த கௌதம் இருக்கணும், இல்ல இந்த கௌதம் இருக்கணும். நடுவுல அவயவன்டா. ஏதாவது பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட் எடுத்துறோம். வா. என்ன வேணும் உனக்கு? ஹலோ, யாரா யாரா பாஷாவை கொண்டது? எனக்கு தெரியும் கௌதம், எனக்காக நம்ம லவ்வுக்காக நீ எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன்னு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. Me too, Nandu. டேய் 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 டேய், இங்க என்னதான்டா நடக்குது? சின்ன பிரேக் எடுத்துக்கோ.
டேய் இப்போ அது சொல்லுடா, என்னடா நடந்துகிட்டு இருக்கு? நேத்து தான் நந்தினியோட அப்பாவை பார்த்துட்டு வந்தேன். அப்படின்னா லவ்வுக்காக மர்டர் பண்ணிடுவியா? அவனை டிஜிபி ஆக்குறதுக்காக கிரிமினல்ஸ் கொண்டுவியா? மாமா லிஸ்ட் கொடுத்துட்டு சித்தப்பா. அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாரையும் கன்ஃபார்மா கொன்னுடுவேன். நல்லா புரிஞ்சு போச்சு. இவன் கூடவே டிராவல் பண்ணி இவன் பண்ண மர்டரை ஏன் அக்கவுண்ட சேர்த்துக்கிறேன். எங்க மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கி நந்தினியோட கழுத்துல தாலி கட்டுறேன். உங்க மாப்பிள்ள சிங்கம் சார். சிங்கம் மான வேட்டையாடின மாதிரி வேட்டையாடி இருக்கான். இன்னும் எதுக்கு லேட் பண்றீங்க? இந்த மர்டரையும் உங்க அக்கவுண்ட்ல போட்டுக்கோங்க சார். தாதா சாகாம இத தூக்கி நம்ம அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டா தாதா நம்ம அக்கவுண்ட முடிச்சிருவான். கௌதம் அக்கவுண்ட்ல தாதாவும் செத்து போனதுக்கு அப்புறம் என்கவுண்டர் எல்லாம் ஆபரேஷன் தாதான்னு சொல்லிடுவோம். எவன்டா பாட்ஷாவை சுட்டது? முருகா இறக்குங்க முருகா. காலையில என் பொண்டாட்டி வச்ச பொட்டு முருகா இது. இங்க நீங்க பொட்டுல சுட்டீங்கன்னா அங்க என் பொண்டாட்டி பொட்டு அழிச்சிருவா. நமக்கு எப்படி முருகா தெரியும்? 1 கொன்னவன் சொல்லணும், 2 பார்த்தவனாவது சொல்லணும், 3 செத்தவன் தான் சொல்லணும். செத்து போனவனே சொல்லுவான். அப்பா செத்தவ வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். தாதா கா பேட்டா ஹூமே. இவன் ஆர்வ கோளாறுக்கு அண்ணன், தடங்களுக்கு தம்பி. இன்னொரு வாட்டி படிக்கலாம்ல மாமா? நான் ஒரு தடவை படிச்ச புக்க மறுமுறை படிக்க மாட்டேன். கருமம். எங்க எங்க என்னோட மாப்பிளையும் மருமகளை எங்க எங்கடா கருமா? அந்த கல்யாணத்துக்கு கிளம்பி இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? அந்த கல்யாணம் என்ன, இந்த கல்யாணம் என்னடா கருமா? அதுக்கு 2 ஃபிளாஷ் கட்ட உங்களுக்கு போடுறேன். போடுறா கருமத்தை. அங்க பாரியா. இது என்னடா கர்மம் முடிச்ச கல்யாணம்? மாமா கல்யாணங்கிறது என்னோட கனவு. என்ன கர்மம் முடிச்ச கல்யாணம்டா உன்னது? முதல்ல கோயில்ல கல்யாணம்னு சொன்ன, கர்மம் உங்க அப்பாவும் ஐயரும் போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் மசூதியில கல்யாணம்னு சொன்ன, கர்மம் அந்த பொண்ணோட அப்பாவும் மசூதி பாயும் போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் சர்ச் பண்ணி சர்ச்சில் கல்யாணம்னு சொன்ன, அப்புறம் எங்க ஃபாதரும் சர்ச் ஃபாதரும் சேர்ந்து கர்மம் போய் சேர்ந்துட்டாங்க. நம்ம வம்சத்துக்கே கல்யாணம் கிடையாதுடா. கர்மம் வந்தா படுத்தா ரிப்பீட். வெளியே ஆட்டோல ஐட்டம் இருக்கு, கர்மத்தை வர சொல்லட்டுமா? மாமா ஒண்ணு புரிஞ்சு போச்சு. வேற ஐட்டத்தை வர சொல்ற. ஏய், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? கஷ்டத்துல இருக்கிறது எதிரியா இருந்தாலும் அவனுக்கு ஆறுதல் சொல்றது என்னோட கொள்கை. என்னோட கொள்கை அதான். சேம் டு சேம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே. என்கேஜ்மெண்ட் நின்னு போயிடுச்சடா பண்ணி. பாஷா பாய் போய் சேர்ந்துட்டானாமா? பாஷா ஷாவுக்கும் இவங்களுக்கும் லிங்க் இருக்குது போல தெரியுது. தாங்க முடியல. உன் அனுதாபத்தெல்லாம் முதல்ல நிறுத்தின. பாஷாவை கொண்டது நீதான் எனக்கு தெரியும்டா. ஆமாண்டா, நான் தான் கொலை பண்ணேன். சும்மா போ பப்பி. எனக்கு அவ்வளவு தைரியம் தான் அவனையும் கொல்ல போறேன். டைரக்டா ஒன்னையே போட்டு தள்ளிட்டு நந்துவை கல்யாணம் பண்ணிருப்பேன்ல. பிரெயின்லெஸ் ஃபெலோ. முதல்ல யார் கொண்டதுன்னு தெரிஞ்சுக்கோ பப்பி. அண்ணா, உங்களுக்கு ஒரு டிவிடி வந்திருக்குண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும் பப்பி பாய். வாலைக்கும் அஸ்லாம். உங்க என்கேஜ்மெண்ட்டை நாங்க தான் நிறுத்தணும். என் கல்யாணத்துக்கும் அல் கைதாக்கும் என்னடா சம்பந்தம்? இதர் போச்சோ, பாரத தேசத்துல டாப் 10 டுபாகூர் லிஸ்ட்ல ஓம் பேர் தான் டாப்ல இருக்கு. டெரரிஸ்ட கூட டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீடா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சித்தப்பா. க்ளீன் ஷேவ் பண்ண பின் லேடன் மாதிரி இருக்கடா வெண்ண. டேய் என்னடா அப்படி பாக்குற? நோ, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும்னு. நீங்க இந்த கல்யாண கெட்டப்ப விட அந்த பில்லான கெட்டப்ல சூப்பரா இருக்கீங்க. அல் கைதா மட்டும் இல்ல, எவன் வந்தாலும் இன்னும் 30 நாள்ல என் கல்யாணம். இந்த தடவை என்ன நடக்குதுன்னு பாருங்க. டேய் அன்னைக்கு வாடா. அடங்க அப்பா, 30 நாள். அடுத்த 30 நாள் நம்மள இங்கேயே இருக்க சொல்லி கல்யாண வேலையெல்லாம் பாடுறான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவார்னு நினைச்சேன். பாவம், அவருக்கு அந்த தாட்டே வரல போல. நீ தான் எடுத்து கொடுக்கறிய. பரவாயில்ல விடுங்க, நம்ம பேங்காக் போய் என்ஜாய் பண்ணலாம். வாங்க. அவனை போக கூடாதுண்ணா. நம்ம கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவோம்னா. டேய் நந்தினி மேல பாசம் இருந்தா ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. ச்சே, தேவையில்லாம நந்தினி பேர் சொல்லி லாக் பண்ற சித்தப்பா. நீ தாண்டா லாக் பண்ண. நீ சாதாரணமானவன் இல்லடா. உனக்கு டைம் கொடுத்தா சந்திர மண்டலத்துக்கு ஃப்ளைஓவர் போடுவேன். I am Dr. Joseph Vijay, FRCS, returned from London, retina specialist. Who are you? I am दादा का बेटा. किसका दादा रे?
தாதானா யாரும் தெரியாதா? கன் का दादावा what can I do for you? ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னு வெச்சுக்கோ, அவன் பாடியில எந்த பார்ட் எவ்வளவு நேரத்துக்கு உயிரோட இருக்கும்? பாடி டெட் ஆனதுக்கு அப்புறம் ஹார்ட் சில செகண்ட்ஸ் தான் வேலை செய்யும், ஸ்கின் 7 days லைவா இருக்கும், பிரெயின் 3 hours வேலை செய்யும், ஹைஸ் மட்டும் 6 hours வேலை செய்யும். மத்த பார்ட்ஸ் பத்தி ஐ டோன்ட் நோ. ஓ ஐ சி. வேர் யூ சி? ஐஸ் 6 hours. அப்படின்னா இவனை கொன்னவன இவன் கண்ணு கடைசி நிமிஷம் பார்த்திருக்கலாம்ல? நேச்சுரலி. அந்த இமேஜ் எனக்கு வேணும். ஹெவி பாடி. யூ சி, இவங்க என்ன வேற ஆளுக்கு வச்சு ரெட்டினா பவர் மூலமா கண்ணுக்குள்ள இருக்கிற இமேஜ பிரெயினோட கனெக்ட் பண்ணி பார்த்தா ப்ராசஸ் சொல்லாத, ரிசல்ட் வேணும். ரிசல்ட் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்க. எனக்கு வெயிட் பண்றது சுத்தமா பிடிக்காது சார். கன்னுல இருந்து புல்லட் வர மாதிரி இல்ல சார், ரெட்டினால இருந்து இமேஜ் எடுக்கிறது. ஒரு 4 நாள் டைம் கொடுங்க சார். வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். டைம் ஆயிடுச்சு. டேய், அவ ஏதோ ஸ்ட்ராங் முகூர்த்தம்னு 30 நாளைக்கு தள்ளி போட்டான். இப்போ என்ன பண்ணலாம்? முகூர்த்தத்தை முன்னாடி கொண்டு வந்துடலாம். அது எப்படி? நந்து என்ட்ரி. அண்ணா, பாபி வந்துட்டாங்க. என்னடா இங்க வந்திருக்க? லென்ஸ் வழியா பாக்கும்போது அவர் இருந்தாரு, கேமரால போட்டோ எடுத்து பார்த்தா இவர் இருக்காரு. அதே போட்டோவை பிரிண்ட் பண்ணா நீங்க இருக்கீங்க. என் மனசுல இருந்து இவரோட போட்டோவை தூக்கிட்டு உங்களோட ஆல்பம் வைங்க, அப்படியே முகூர்த்தத்தை முதல்ல வைங்க. என்ன பேசிட்டு இருக்க நந்து? அது என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டியா? எப்ப தோணுதோ அப்ப ஆரம்பிக்கிறதுக்கு கல்யாணம், அதுவும் ஸ்ட்ராங் முகூர்த்தத்துல. அவர் தனி பிளானை போட்டு வச்சிருக்காருல. பிளானிங் அவனுக்கா உனக்கா? டேய், கேட்டது ஏன் நந்து, என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். டேய், அண்ணியை கூட்டிட்டு போங்கடா. ஓகேண்ணா. வணக்கம் அண்ணி, வாங்க. பாபி என்ட்ரி அவன் செட் பண்ணிருப்பானோன்னு எனக்கு தோணுதுடா. வா வா செந்தூரா லவ் சரிகம பாடிடவா, உன் உன் வருகையினால் சூரியன் உதித்தது என்னில்தான். நான் நான் மிதந்திடுவேன் தொட்டு நீ தரும் முத்தங்களால். சோனா சோனா நீ பளிங்கு பொம்மையடி, சோனா சோனா உன்னழகின் அரசன் நான். சோனா சோனா இதயத்தின் வாசம் நீ. ஜாதி மல்லி புக்குதடி பாலை நிலத்தில் நீ நடக்கையிலே. அந்திவானம் முட்டி முட்டி பறக்கும் பறவை ஒன்று தேடிடுமே. மன்மதனின் அம்பு கூட உன்னை தாக்க விருந்திடுமே. என் என் இதயத்தில் கலகல சிரிப்பொலி கேட்கிறதே. உன் உன் உடல் அழகு தல தல தொடம்பிடும் பேரழகே. என் என் மனதை தான் படபட என நீ நிற்காதே. அன்பே அன்பே நானும் நீதான், அன்பே அன்பே நீயும் நான் தான், என்றும் என்றும் நீதான் வேண்டும் காதலால் தவித்தேன். என்னை என்னை அன்பால் கொள்ளு, காதல் காதல் சொல்லடா. மிதமாய் தித்திக்குதே தீயாய் தீண்டும் உன் முத்தம். வாழ்ந்திட வேண்டுமடி உயர்ந்திடும் உன் விழி அருகினிலே. சென்றிடும் இடமெல்லாம் தெரிந்திடும் உன்னன் பூமுகமே. என் என் இதயத்தில் கலகல சிரிப்பொலி கேட்கிறதே. உன் உன் உடல் அழகு தல தல தொடம்பிடும் பேரழகே. என் என் மனதை தான் படபட என நீ நிற்காதே. Oh
உறக்கத்திலே உந்தன் பெயரை உளறினேன் உன்னால் தானே அடவடி செய்யாதட என் உடலில் தானடா சராசரியான் இல்லை நீ சகலமும் நீயதானடா இதயத்தில் உன்னை காண மனம் அலைகிறதே இன்னும் இன்னும் வேண்டுதடி உன்னன் வெப்பம் என்னை தாக்கிடவே மாயத்தோற்றம் கொள்வது ஏன் மனதின் ஆழத்தில் உன் நினைவே என் என் இதயத்தில் கலகல சிரிப்பொலி கேட்கிறதே உன் உன் உடல் அழகு தள தள தழும்பிடும் பேரழகே என் என் மனதை தான் படபட என நீ நிற்காதே நோ அண்ணி கண்ட்ரோல்ல மீறி போயிட்டாங்க. நந்தினி கொடுத்துட்டு போ. என்ன இது நந்தினி? நைட்டு நீங்க கனவுல வந்தீங்க பப்பி. நீங்க எவ்வளவு கியூட்டா இருந்தீங்கன்னு தெரியுமா? முத்தம் கொடுக்கலான்னு தோணுச்சு. காலையில குளிச்சுட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு கிஸ் பண்ணலான்னு வந்தேன். காரிடார்ல இவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கதை நல்லா சொல்றாங்களே. கவலைப்படாதடா, நைட்டு கனவுல வந்தது நான் தானே. நீ குளிக்கும் போது கூட உன் மனசுல இருக்கிறது நான் தானே. நீ லிப்ஸ்டிக் போடும்போது உன் பிரெயின்ல இருந்தது நான் தானே. எல்லாம் நீதான்டா. ஆனா அந்த மேட்டர் வரும்போது கர்மம் நீ இங்க இல்லல்ல. சாரி பப்பி, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் தப்பா நினைச்சு மன்னிச்சிரு. பொம்பளைங்க என்ன பண்ணாலும் கர்மம் ஐ டோன்ட் நோ ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டே இருப்பாளுங்க. மாமா ஓகே, அவதான் சின்ன பொண்ணு. ஓம் புத்தி எங்கடா போச்சு? அட பலவந்தமா தான் எதுவும் பண்ணக்கூடாதே தவிர்த்து அவங்களா ஃப்ரீயா கொடுக்கும் போது நான் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? இருந்தாலும் பப்பி, அந்த பொண்ணு எனக்கு கொடுக்கறது அத நான் வாங்கிக்கிறது, அதுக்காக நீ கோச்சுக்கிறது இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது. நீ அர்ஜென்ட்டா கல்யாணத்தை நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நான் பாட்டுக்கு பேங்காக் போயிட்டே இருப்பேன்டா. ஏன்டா பண்ணி நீ வரியா? நானும் வரேன். எஸ், தட்ஸ் a wonderful thought. முகூர்த்தத்தை முதல்ல வச்சிரு பப்பி. டேய், இந்த தடவை ஏற்பாடெல்லாம் அதிரணும். முருகா, சென்னையில இருந்து பப்பி போனு. சொல்லு தாதா, நாளைக்கு என்னோட கல்யாணம். அரேவோ சாதிக்க பாகல், இங்க மர்டர் நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் அவசியமா? நிறுத்திடு. டே அறிவு கெட்டவனே, கொஞ்சமாவது என் பையன் மாதிரி யோசிட்டா. அவனோட பிளான் எல்லாம் என்னன்னு தெரியுமா? சோட்டு சென்னையில இருக்கானா? எங்க? மகாபலிபுரத்துல இருக்காண்டா. டேய், 1 மணி நேரம் நான் பப்பி இல்ல, கல்யாண மாப்பிள்ள. கல்யாணம் முடிஞ்சதும் தாதாவோட பையனை பார்க்க போறோம். என்ன பிரதர், என் அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி விழும். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கிளா தான் வரும். दादा का बेटा हूँ मैं, कौन है आप? தேரா யாரா நீங்களா? ஏண்டா, எங்களை யாருன்னு தெரியலையா? ஆயும் புலிடா.
சோட்டு வா 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 பண்ணிக்கோடா, கல்யாணம் பண்ணிக்கோ. பாஷா செத்துட்டா, கவலை இல்ல. சாவு வீட்ல கல்யாணம் நடக்கணும் ப்ளீஸ். என்னைய சாவடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கடா. கல்யாணம் என் கோல், என் டார்கெட், என் எய்ம், என் லைஃபோட ஆம்பிஷன் சோட்டு ப்ளீஸ். லைஃபே போக போது இதுல என்னடா லைஃப் ஆம்பிஷன் உனக்கு? சோட்டு சோட்டு நோ சோட்டு சோட்டு நிறுத்து சோட்டு. சோட்டு என்னதான் நடந்துச்சு சோட்டு? ஒரு புலியும் ஒரு சிங்கம் கொன்று கொன்று அந்த புலிய சிங்கத்தையும் கொண்டதுக்கு அப்புறம் தான் ஒரு கல்யாணம்டா, சரியா? சல்மான் கான் கல்யாணமும் இவனுதான் நடக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா நடக்காது, கருமம். டே முட்டா பையில, நம்ம வம்சத்துக்கே கல்யாணம் கிடையாதா கருமம். வந்தாலும் படுத்தாலும் ரிப்பீட்டு. தனலட்சுமி லைன்ல தான் இருக்கா, கருமத்தை வர சொல்லட்டுமா? இவர்தான் சிங்கம். சிங்கலா தான் வரும். என்டிஆர் ரஜினிகாந்த்லாம் இல்ல நான் ஒத்துக்கிறேன். யோசி, இன்னும் வேற ஏதாவது ஞாபகம் வருதா சொல்லு சொல்லு. டாட்டூ போட்டிருந்தா கையில. டாட்டூ போட்டிருந்தா கையில. ஆமா டாட்டூ. டாட்டூல என்ன எழுதி இருந்துச்சு சொல்லு. பைத்தியமாடா, நான் இந்திக்காரன்டா, எனக்கு எப்படா தமிழ் படிக்க தெரியும்? அப்பாடா. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாடா? சார் என் கெஸ் கரெக்ட். அந்த டாட்டுக்காரன் இங்க எங்கேயா தான் இருக்கணும். கையை கட்டு. அது இல்ல இது. இங்க பாருங்க. தேக்கோ சார் டாட்டு பாருங்க. மூஞ்சி எங்கடா டாட்டு? இந்த கை விரிச்சிச்சு சார், இன்னொரு கை இருக்கு. ஹலோ 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 நில்ல. என் பாட்டி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல இருக்காங்களா? நீயே தாத்தா மாதிரி இருக்க, உனக்கு என்ன கருமம் பாட்டி? டேய் உன்னதான்டா. கை கட்டு. டாடா காட்டா சார். காட்ட மாட்டோம் சார். என்ன இதுக்காக அடிச்சீங்க? பாக்கிறதுக்கு ஹோட்டல்ல வேலை செய்யற வெயிட்டர் மாதிரி இருக்கா, இவன் என்ன அடிப்பானா? दादा का बेटा हूँ मैं. ஏய் நீ டைன உன்ன பயப்படுறதுக்கு என்னன்னு வெயிட்டர் நினைச்சியா? ஷூட்டர்ரா. வேற என்ன பாறா? என் டாட்டூ பாரு. டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க போயிடலாம். ஒண்ணு இல்ல சார், சித்தப்பா கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு. ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லடா, ஃபயர் இன்ஜின்ல இருக்கிற ஃபயர்ரா நானு. சித்தப்பா, ஃபயர் இன்ஜின்ல இருக்கிறது ஃபயர் இல்ல, வாட்டர். அதுவும் இல்லாம நீங்க பண்ற சேட்டையில வச்சு நீங்களே மாட்டி விட்டுருங்க போல. வாங்க. ஏய் டாக்டர் ஜோசப் விஜய், என்னாச்சு? இமேஜ் கிடைச்சதா? நீங்க ஏதோ அவசரமா கேட்டீங்களா சார்? தோ குடுக்குறேன். டேய் வரப்போறது ஓ இமேஜா ஏ இமேஜா? என்டிஆர் அண்ணனா? வேணா, நான் சொன்னேனா? என்ன அடிச்சது பாஷாவை கொண்டது இந்த ஷேர் தான், இவரே தான். ஷேர்னா புலி. உன்னை அடிச்சதும் என்டிஆர் தான், ரிப்போர்ட்ல வந்திருக்கிறதும் என்டிஆர் தான். என்னது கன்ஃபியூஷன்? ஆமா, இறந்து போனவர் எப்படி திரும்ப வந்தாரு? சாய்பாபா கோயில்ல பாபா சுத்திட்டு இருக்காராம். ஃபாரின்ல மைக்கேல் ஜாக்சனை பார்த்தாங்களாம். அந்த மாதிரி இவரும் வந்திருக்கலாம். வா சித்தப்பா, என்னமா லாஜிக் பேசுறாரு? என் டவுட் மொத்தம் கிளியர் ஆயிடுச்சு. என்னடா இமேஜ மாத்திட்டியா? அந்த இமேஜுக்கு பதிலா இந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணு. அவன் என்னமா கண்ணை காட்டி இமேஜ் வேணும்ன்றா, நீ நடனா இமேஜ மாத்திடுற. இப்படி எல்லாம் பண்ணா ஏன் இமேஜ் என்ன வருது? நான் டாக்டர் ஜோசப் விஜய் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நடக்கணும். நடக்காது. ஏன் தலையை சொறியற? டேண்ட்ரஃப் இருக்கா? இப்ப நடக்குமா? நடக்குமா? நடக்காது. இப்ப நடக்குமா? நடக்கும். சவுண்ட் வரலையே. நடக்கும்டா. என்னடா உன் பிரெயின் இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியலையா?
அவன் கன்ல இருந்து டாக்டர், ஒரு நிமிஷம். எங்க சோட்டனனுக்கு வந்த பைத்தியத்தால எங்க பிபி எகிரி போய்கிட்டே இருக்கு. அந்த பைத்தியத்தை குணப்படுத்த மருந்து கொடுத்து எங்களை காப்பாத்துங்க சாமி. என்டிஆர் சினிமா ரஜினி சினிமா பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. 1 ஹவருக்கு ஒரு வாட்டி எல்லா பார்ட்ஸுக்கும் ஷாக் வைக்க அவர் சொல்லுங்க. வச்சுக்கலாம். நீங்க வச்சுக்கோங்க. பாப்பாக்கு போலா சாச்சாக்கு போலா வாயமுரா ஸ்டெட்டஸ்கோப் பாக்ஸ் மாதிரி இருக்கு. வணக்கம் சொல்லுமா, என்ன ப்ராப்ளம்? ஹார்ட்ல ஹோல்ஸா, கிட்னில ஸ்டோன்? இல்ல சார், டாட்டூ ப்ராப்ளம் சார். இந்த டாட்டூ நீங்க எடுக்கலனா என் உயிரை எடுத்துருவாங்க சார். 6 lakhs ஆகுமா? அவங்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கல்ல. அவந்து ஃப்ரெஷ் யங் பிளட் உடம்புல கொதிச்சுக்கிட்டு இருக்கும். செகண்ட்ஸ்ல ப்ராசஸ் ஆயிடும். அப்படின்னா என் கதி என்ன சார்? காடு உங்களுக்காக வெயிட்டிங். கத்தி பட்டாலே சார் விசில் அடிக்காதீங்க சார். 6 லாக்கோட வந்து பாருங்க. வெரி குட், தேங்க் யூ சார். பாட்ஸாவை வெயிட் பண்ணி கொன்னுட்ட. சரி, இப்ப சோட்டுவை எதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்க? பையனை கொண்டுட்டா தாதா அலர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிடுவான். அதே அவனை இங்க வச்சு டார்ச்சர் பண்ணோம்னா அவன் டென்ஷன் ஆகி வெளியே வருவான். என் கால்காக வெயிட் பண்ற பப்பி நானே ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். சோட்டு ஃபோன் கண்டினியூஸ்லி சுவிட்ச் ஆஃப். சம்திங் இஸ் ராங். பப்பியோட என்கேஜ்மெண்ட்ல இருந்து தான் இந்த ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அவனுக்கும் நமக்கும் இருக்கிற லிங்கை வச்சு நம்ம நெட்வொர்க்கை ஹேக் பண்ணிட்டு இருக்கான். யார் அவன்? அவன் யாரா இருப்பான்? நம்மளோட எதிரியா இருக்கலாம், இல்லையா அவனுக்கு நாம எதிரியா கூட ஆயிருக்கலாம். பாஷாவை கொண்டுட்டான், சோட்டுவை கொல்லாம சும்மா விட்டுட்டான் அப்படின்னா அவன் இன்னும் செய்ய வேண்டியது ஏதோ பேலன்ஸ் இருக்கு. அந்த பப்பிக்கு ஃபோன் பண்ணி அவன் யாருன்னு விசாரிக்க சொல்ல. வேண்டாம், நானே தனியா போறேன். அவனை கண்ட துட்டமா வெட்டி அந்த டெட் பாடியோட நான் வந்து உன்னை மீட் பண்றேன். உங்க அப்போட கூப்பிடுறா? கூப்பிடு. எங்கடா ஓடுற? கூப்பிடுவியா மாட்டியா உங்க அப்பன? கூப்பிடுறா. கண்ணா கூப்பிடுன்னு சொன்ன. என்ன பாவண்டா பண்ண நானு? என் வாழ்க்கையில கல்யாணமே இல்லையா? அந்த கௌதம், அண்ணன் என்டிஆர், ரஜினி சார், ஜிஹாத்காரங்க, என் வாழ்க்கையில கல்யாண யோகமே கிடையாதா? பப்பி, சாச்சா கபுலாவ், பாப்பா கபுலாவ். நடுவுல இந்த பைத்தியக்காரன் வேற. அப்பாவை கூப்பிடு, தாத்தாவை கூப்பிடு, மண்ணாங்கட்டிய கூப்பிடுன்னு. நான் ஒன்னு டிசைட் பண்ணிட்டேன்டா. என் வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது. எனக்கு கல்யாணமே வேண்டாம். முझे शादी नहीं चाहिए, नहीं चाहिए मुझे शादी. என்னடா குடிய முழுக்க போன மாதிரி யோசிக்கிற? கல்யாணம் தான் வாழ்க்கை நினைச்சவனுக்கு கல்யாணமே வேண்டாங்கிற அளவுக்கு பண்ணிட்டேடா. டேய், எது என்ன ஆனாலும் சரி, நம்ம லைன் கிளியர்ரா. அதில் சித்தப்பா, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த டீலை பத்தி. ஓ, அந்த டீல் ஒன்று இருக்குல்ல, இவனுக்கு மறுபடியும் கல்யாணத்து மேல ஆசை வர்ற மாதிரி செய்யணும்டா. இவ்வளவு ட்விஸ்ட், இவ்வளவு லிங்க், இவ்வளவு ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் எப்படிடா கிளியர் பண்ண போற? எஸ். டேய், உனக்கு கையெடுத்து கும்பிடுறடா. இப்படி எல்லாம் சிரிக்காதடா. இப்போ என்னடா ஸ்கெட்ச் போட்டிருக்க? புடிச்சிட்டேன் சித்தப்பா. என்ன? அங்க பாரு. This is the tribute to Talaiwa. मुझको थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के வணக்கம் பாபா. டேய், ஃபிஷ் வெங்கட் லுங்கி, நல்லா இருக்கியா? என் பேர் எப்படி தெரியும் பாபா? டேய், என் கிழிஞ்ச லுங்கி உங்க அண்ணன் கோனார் வெங்கட்ட தெரியும், உன் தம்பி ஆர்ஆர் வெங்கட்ட தெரியும், உன் மச்சான் குச்சிப்பிடி வெங்கட்டையும் தெரியும்டா. பாபா வாங்க பாபா. யார் முன்னாடி? என்ன பாபா என்ன ஏத்துறீங்க? நீ லுங்கி கட்டாதனால என் லுங்கிக்கு இரிட்டேஷன் ஆகுதுடா. ட்ரெஸ் சேஞ்ச். என்னடா இது கரும முடிச்ச லுங்கி? ஆகாயங்கிற லுங்கிய பகல்ல சூரியன் கட்டிக்கிட்டா, நைட்டு சந்திரன் கட்டிக்குது. கரும மத்தியானம் நான் கட்டிப்பேன். முதல்ல அந்த ப்ராப்ளம் லுங்கிய வெளியில வர சொல்லுங்க. என்ன பாபா இது? பாபா முழங்கால பார்க்காம ஜாதகம் சொல்ல மாட்டாரு. இந்த லுங்கிக்கு அது இல்ல. என்ன இல்ல பாபா?
கல்யாண யோகம் இல்லைன்னு சொன்னேன். எனக்கு தான் எல்லா தகுதியும் இருக்குல்ல பாபா. பேட்டரியில சார்ஜ் இல்லாதப்போ ஐபோனா இருந்தானே சைனா போனா இருந்தானே பப்பி லுங்கி. இந்த லுங்கிக்கு எந்த லுங்கியோட ப்ராப்ளமோ அந்த லுங்கியை வர சொல்லுங்க. இந்த லுங்கிக்கு பவர் அதிகம், திமிர் அதிகம், கட்ஸ் அதிகம். இந்த லுங்கி கூட உனக்கு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இந்த உலகத்துல பொண்ணுங்களுக்காக எவ்வளவோ யுத்தம் நடந்திருக்கு. அந்த பொண்ணு லுங்கியே இங்க வர சொல்லுங்க. லுங்கிய விக்கிற நீ எல்லாம் ஒரு லுங்கி பாபாவாடா? நான் தான் அவளுக்கு பொருத்தமான ஆளு. நந்தினி கிட்ட எல்லா உரிமையும் எனக்கு தான்டா இருக்கு. உன் லுங்கி அவுட் டேட்டட்ரா, ரொம்ப வெளுத்து போச்சு. கொடியில காய வைக்கிறது தவிர வேற எந்த யூஸும் இல்லடா. வேணும்னா இது மேல வத்தல காய போடுறா. பாபா பாவம், நம்ம பப்பிக்கு கல்யாண யோகம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இருக்கு. ஆனா இந்த லுங்கி 7 அடி எடுத்து வைக்கணும்னா 7 லுங்கியை கிழிச்சே ஆகணும். நம்பர் 1 ஒன்னு ஃபாதர். நம்பர் 2 அண்ணா ஃபாதர். நம்பர் 3 கர்ம எங்க ஃபாதர் தான். நம்பர் 4 பாஷா. மிச்சம் இருக்கிற அந்த 3 லுங்கி போனாதான் இவன் 3 முடிச்சு போட முடியும். பாப்பாக்கு புலாவ், சாச்சாக்கு புலாவ். பாபா, எனக்கு கல்யாணம் நடக்கலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு லைஃப் கொடுத்த தாதா லைஃபை மட்டும் ரிஸ்க்ல வைக்க மாட்டேன். பைத்தியக்கார பப்பி, முதல்ல அவங்க 3 பேரை கூப்பிடு. லட்சம் லுங்கி யாகம் நடத்தி அவங்க சாவ தடுக்கிறேன். உன் கல்யாணத்தையும் நடத்துறேன். அண்ணன் பயந்தே தினமும் எங்களை போட்டு சாவடிக்கிறாரு. இவனுடைய பயம் போகணும்னா என்னுடைய தீவிரமான பக்தர் ரஞ்சிதா லுங்கிக்கு புலாவ். நீ வந்து பாரு, உலகம் என் கையில், என் பேரை சொல்ல தில் வேணும் மனதில். என் பேரை பிங்கி, என் பேரை பிங்கி. என்னை நேசி உடலை வாசி முத்தம் சிந்தடா. என்னில் வந்து லெஃப்ட் ரைட் கோல் போடுடா. அட என்ன தொட்டால் எரியும் பல்பு டிங் டிங் டிங். என் பேரை பிங்கி, என்ன டெஸ்ட் பண்ணு, என்ன நீயும் தேடு கூகுள் மேப்பில். நீ வந்தால் மோகம், என தொட்டால் லாபம், என விட்டு போனால் நீதான் யோகி. மப்பு மப்பு தரம் கையில சிக்க ஜோரம் நான் கொஞ்சம் பிச்சு தின்னட்டா. நீ மயக்கிறிய ஆல, நீ சீனி பட்டு சேல, என்னோட கையில அவன குத்து விளக்க. என்ன சீண்டு மச்சான், நீயே காம் காம் வெல்கம். என் பேரை பிங்கி, என்ன டெஸ்ட் பண்ணு, என்ன நீயும் தேடு கூகுள் மேப்பில். நீ வந்தால் மோகம், என தொட்டால் லாபம், என்னை விட்டு போனால் நீதான் யோகி. பச்சா மாமா, உன்னை தொட்டு பார்க்கலாமா? யாருக்கும் தெரியாமல் என்ன கூட வச்சுக்கோ. உன்னை தேடும் மைண்டு அட பிளாக் ஆகிடும் மனசு. உள்ளம்தான் பட்டாசாய் வெடிக்கும் முன் சவுண்டு. நீ ரொம்ப போதையத்துல தாண்டி டவுன் 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 டவுன். மசாலா லேடி நீ மச்சா சிடி, என்னோடு அழதில் வாடி.
ரெக்வெஸ்ட் பண்ணு என்ன நீயும் தேடு கூகுள் மேப்பில் நீ வந்தால் மோகம் என தொட்டால் லாபம் என்னை விட்டு போனால் நீதான் யோகி யாருக்கடா அதை அனுப்புன? வேண்டாம், என்ன கொன்றாத. சீக்கிரம் வேலையை முடிக்க. பாஷாவை கொலை பண்ணது, சோட்டுவை பிளாக் பண்ணது, நாளைக்கு தாதாவை கூட கொல்ல போறது நான் தான்டா. ஹாப்பி ஜர்னி. பண்ணுனா அடிப்பேன்னு தெரியும், பிடிச்சவங்க தப்பு பண்ணுனா திட்டுவேன்னு தெரியும். என்னடா நீ இப்படி கொலை பண்ணிட்டு இருக்க? எதுக்காகடா?
காதலுக்காகப்பா. பொண்ணு காதலுக்காகவா? காதலுக்காக நீ கொலையே பண்ணிருவியா? கொன்னுடுவேன். அது யாரா இருந்தாலும் சரி கொன்னுடுவேன்ப்பா. ஆனா ஒரு பொண்ணு மேல வச்ச காதலுக்காக கிடையாது, அஜய் மேல வச்ச அன்புக்காக, அம்மா மேல வச்சிருக்க அன்புக்காகப்பா. டெண்டருக்காக நீங்க என்ன ஹைதராபாத் போக சொன்னீங்க. ஆனா செஸ்ல தம்பி ஜெயிக்கிறத பார்க்க நான் கல்கட்டா போனேன். Yes! This year National Youth Chess Championship place goes to Riddhi Murari. Please come to the dais. அஜய், ஹலோ. டே அஜய். ஹலோ, கேக்குதாடா? அண்ணா நான் பேசுறது கேக்குதா? டே அஜய், அஜய். ஹலோ ஹலோ. Finally, this year National Championship goes to Master Ajay. Happy journey, my friend. உன் பேர் என்னமா? அஜய். ஓ, எந்த ஊரு? சென்னை. ஓ, நான் ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ண பிளேஸ் நேஷனல் யூத் செஸ் சாம்பியன்ஷிப்ஸ். எனக்கும் உன்ன மாதிரி செஸ்னா ரொம்ப பிடிக்கும். எதனாலன்னா அதுல எல்லாரையும் வெட்டலாம்ல. அஜய், கெட்டதை கேட்க கூடாது, கெட்டதை பார்க்க கூடாது, கெட்டதை பேசக்கூடாது. அத உங்க ஸ்கூல்ல சொல்லி தரலையா? எங்க அண்ணா சொல்லியிருக்காரு, கெட்டதை பார்க்கணும், கெட்டதை கேட்கணும், கெட்டதை தடுக்கணும்னு. சரி, எப்படி தடுப்பன்னு சொல்லு. போலீஸ் கிட்ட சொல்லுவேன். குட் குட். உன் அண்ணா சொன்னது கரெக்ட் தான். ஆனா நல்லதுக்கு தான் காலம் இல்லையே. அப்பா, எதுக்குப்பா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே? அஜய்! அஜய்! ஐயோ! அஜய்! ஐயோ! அஜய்! அஜய்! யாரா நீங்க? அஜய், ஏன் இப்படி பண்ணீங்க? கிரிமினல்ஸுக்கு சாட்சிங்க கூட எதிரிங்க தாமா. நாங்க பாட்டுக்கு கொலை பண்ணிட்டு இருந்தோம். அவன் தேவையில்லாம நடுவுல வந்தான், செத்துட்டான். மிருகம் மாதிரி சின்ன பையனை கொண்டுட்டீங்களேடா. குழந்தைய கொன்னா மிருகம்னா, ஒருவேளை நாம இவளை கொன்னா என்ன சொல்லுவா? கேட்கலாமா? கேட்கலாமா?
என்னாச்சுமா? என்னாச்சுமா? அஜய் அஜய் பாரு. டேய் அஜய், டேய் அஜய், டேய் டேய், என்னாச்சுடா? டேய் ஆம்புலன்ஸ். டேய் உனக்கு ஒண்ணு ஆகாதடா, நான் இருக்கேன்டா. ஆம்புலன்ஸ், உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன்டா, நீ பயப்படாதடா, நான் இருக்கேன், நான் காப்பாத்துறேன்டா. டேய் அஜய் எழுதுடா. டேய் அஜய், டேய் அஜய், டேய் கௌதம் யாருமா அவங்கெல்லாம்? யாருன்னு தெரியல, எதுக்காகன்னு தெரியல. அநியாயமா பாசமா வளர்த்த நம்ம அஜய என் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டாங்க. அவங்களுக்கு உயிரோட மதிப்பு தெரியாது, மனுஷங்களை கூட மதிக்க தெரியாது. மனுஷங்களை கொல்ற இவங்களுக்கு வாழற தகுதி இல்ல கௌதம், கொன்னுடு. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள கொல்லணும்னு வெறி இருந்ததே தவிர அவங்கள பத்தி வேற எதுவுமே தெரியல. ஒரு சின்ன க்ளூவாது கிடைக்குமான்னு நான் மறுபடியும் கொல்கட்டாக்கு திரும்ப போனேன். அங்க அஜயோட ஃபோன் கிடைச்சது. அந்த ஃபோன்ல இருந்து எடுத்த டேட்டால தம்பியை கொன்னவங்கள நான் பார்த்தேன். அவங்க யாரு, எங்க இருப்பாங்கன்னு கல்கட்டா ஃபுல்லா தேடி அலைஞ்சேன். யாரை கேட்டாலும் ஒரே பதில் தான், தெரியாது தெரியாது. ஒருத்தனை அடிச்சு கேட்டதுல என் டார்கெட்டோட பேரு தாதான்னு, அவனை கொல்றது மட்டும் இல்ல, அவனை கண்ணால பாக்குறது கூட கஷ்டம்னு தெரிய வந்துச்சு. எந்த செகண்ட் எங்க இருப்பான்னு தெரியாத தாதாவுக்கு சென்னையில பப்பி கூட லிங்க் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. என் பகையை தீர்த்துக்க நான் காதலை பயன்படுத்திக்கிட்டேன். நந்தினியோட அப்பாவை மீட் பண்ணேன். அவரை பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் பண்றது என்னோட காதலுக்காக, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் பண்றது என் தம்பிக்காக. ஒவ்வொருத்தனையா கொல்ல ஆரம்பிச்சேன். இவ்வளவு நடந்தும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஏன்டா சொல்லல? எல்லாரையும் கொல்றதுக்கு வந்த தைரியம் இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வரலப்பா. அஜய் வரமாட்டான், நம்மள எல்லாம் விட்டு போயிட்டான்னு உங்ககிட்ட எப்படிப்பா சொல்றது? எனக்கு தெரியக்கூடாதுன்னு உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கல்ல? ஏன் டென்ஷன் ஆகி நானும் போய் சேர்ந்துருவேன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி இல்லைங்க. இல்லம்மா, நீங்க என்னை இவ்வளவு பாசமா பார்த்துக்கும் போது எனக்கு என்னமா ஆகும்? ஒன்னும் ஆகாது. அழாத. அஜய் அவன் சாகல. அவங்க அண்ணன் சாகடிக்கிற ஒவ்வொரு கொலையிலையும் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் உயிரோட தான் இருக்கான். அவன் இன்னும் சாகல. அவன் நம்ம கூட தான் இருக்கான். கெட்டதை கேட்க கூடாது,
கெட்டதை பார்க்க கூடாது, கெட்டதை பேசக்கூடாதுன்னு காந்திஜி சொல்லியிருக்காரு. கெட்டதை அழிக்கணும்னு கௌதம் சொன்னான். என்ன வெளியில வர வைக்க நீ ரொம்ப ட்ரை பண்ணிருக்கடா. என் ரைட் ஹேண்ட கொன்னு, என் தம்பிய கொன்னு, என் பையனை பயமுறுத்தின. கரெக்டா ரூட் போட்டு என்னை சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் கொன்னு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து என்ன வெளியே வர வச்சுட்டு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கியா? சஸ்பென்ஸோடயே இரு. நல்லா கேம் ஆடி இருக்கடா. நானும் கொஞ்சம் விளையாடி பார்க்கணும்ல. நீ ஆசையா காதலிச்ச பொண்ணு இப்போ உயிரோடு இருக்காளா இல்லையா தெரிஞ்சுக்கணும்னா வா. டைம் இல்ல. கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. நீ வா 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 வான்னு கூப்பிடுறது என்ன இல்லடா, உன்னோட சாவ. உன்னோட கண்ணால எத்தனை பேரை பார்க்க முடியுமோ அத்தனை பேரை இருக்கு. கத்தி, கன்னு, பாம்புன்னு எந்த வெப்பனாலும் யூஸ் பண்ணிக்கோ. ஸ்கெட்ச் போட்டுக்கோ, பிளான் பண்ணிக்கோ, எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தத்தையும் யூஸ் பண்ணிக்கோடா மாவன. உன்னை கடவுளை காப்பாத்த நினைச்சாலும் சரி, இன்னைக்கு உன் சாவ நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். நந்து, என்ன பயமுறுத்தினவன் என் காலு கீழே கிடக்குறான். இப்ப எடுக்கடா போட்டோ. छोटू छोटू बेटा, छोटू छोटू छोटू.
சாரி நந்து. வணக்கம் சார். யாரானே? நான் ஒரு காதலன் சார். உங்க வருங்கால மாப்பிள்ள சார். உங்களை டிஜிபி ஆக்குறதுக்காக தாதா அண்ட் கேங்க பினிஷ் பண்ணிட்டேன் சார். இந்தாங்க சார் ப்ரூஃப். ஓ ஓ யூ? எஸ் நான் தான். ஹலோ ஹோம் மினிஸ்டர் சார், தாதா அண்ட் கேங்க கொன்னவன வித் ப்ரூஃபோட இப்பதான் நான் பிடிச்சேன். அப்ப டிஜிபி நான் தானே? சார் 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 நான் இல்ல சார் கொலை பண்ணது. சார் 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 அவன் வேற ஆளு சார். அவனை பிடிக்க சார். ஆளை எப்படி? ஏய் நெல்லு நெல்லு, உனக்கு கல்யாணம் வேணுமா சாவு வேணுமா? எனக்கு கல்யாணம் வேணும் பாபா. அப்படின்னா ஏன் கூட வா. வாடா போலாம். ராம ராமா ஹரே ராமா என்னையும் பாரு ராமா, ராமனின் பக்திக்காக யுத்தம் செய்யலாம். ராம ராமா ஹரே ராமா அங்க இங்க தேடிடமா, கிருஷ்ணனின் மாய ரதம் இழுத்திடுவோமா. பணம் தான் இங்கேயும் தேவராமா, தந்திரத்தால் யுத்தத்தை சாதிச்ச கிருஷ்ணனே. நண்பரோ எதிரியோ சாய்ஸ் இல்லை, அன்பே ஒன்றே இந்த பிரபஞ்சத்தின் மூச்சு காத்தடா. சிம்பிள் லைஃப்டா என்ஜாய் பண்ணுடா, ஹெல்பிங் நேச்சரே நமக்கு எதையும் போதுண்டா. வாய்ஸோ டென்ஷனு சின்ன ஆக்ஷனு, ஷார்ட் டைம் லைஃப் இது சந்தோஷம் கொள்ளடா. தாதாவுக்கு சலாம் போடாதே, பாபாவுக்கு வணக்கம் போடாதே. அட பக்தனா என்றைக்கும் தலை வணங்காதே, மனசுக்கு மாஸ்க் போடாதே, யாரையும் நெருங்க